லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், நான் இந்த வீடியோவில் லைவாக நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பிகாஸ் நிறைய பேர் எனக்கு எப்படி நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறது தெரியலன்னு சொல்லி கண்டினியூவாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் லைவாக நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. அண்டு உங்கள் யாருக்காச்சும் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபானு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இல்லைனா கூட பரவாயில்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களால் ஈஸியாக நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். பிகாஸ் நிஃப்டி 50 அப்படின்றது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸை ட்ராக் பண்ணும். நம்ம நிஃப்டி 50க்குன்னு சில வெயிட்டேஜஸ் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட 100 rupees அப்படின்றது ஹெச்டிஎஃப்சியில் 13 ரூபா, ரிலையன்ஸில் 9 ரூபா, ஐசிஐசி பேங்க்கில் 7 ரூபான்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே நிஃப்டி 50ல் இருக்க டாப் 50 கம்பெனிஸில் ஸ்ப்ளிட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் ஆகும். அண்ட் நம்ம கவர்மெண்ட் எவ்ரி 6 months இந்த நிஃப்டி 50யை மானிட்டர் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த 50 கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த கம்பெனியை வெளில அனுப்பிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கம்பெனியை உள்ள எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் angelone ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் யார்கிட்டையாச்சும் angelone அக்கௌண்ட் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணதும் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஹோம் பேஜில் இந்த இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஹோம் பேஜில் இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதிகமாக எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே மேலே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சர்ச்சில் போயிட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு கொடுங்க. இப்போ பாருங்கள், நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட் காட்டுது. இந்த எல்லா இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். பிகாஸ் எல்லா கம்பெனியுமே நிஃப்டி 50ல் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நிஃப்டி என்ன ரிட்டர்ன்ஸ் தருதோ அந்த ரிட்டர்ன்ஸ் தான் இந்த எல்லா கம்பெனியும் கொடுப்பாங்க. நான் வந்து யூடிஐ நிஃப்டி 50யை சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் யூடிஐ அப்படின்ற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே இந்தியாவில் இருக்காங்க. அந்த காரணத்துக்காகவே நான் யூடிஐயை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் யூடிஐயை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் கிராஃப் காட்டும். இந்த இடத்துல பாருங்கள், லாஸ்ட்டு 3 years 5 years இதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்ம இந்த கிராஃபில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது குறைஞ்சபட்சம் மாதம் நீங்கள் 500 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி கால்குலேட்டர் இருக்கும். இந்த எஸ்ஐபி கால்குலேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மாதம் 8,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல 8,000 போட்டுக்கிறேன். நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 yearsஆ 18% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு 3% கம்மியாகவே போடுறேன், 15% சொல்லி ரிட்டர்ன்ஸ் போடுறேன். இப்போ பாருங்கள், மாதம் 8,000 சொல்லி நான் 10 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னா என்னோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் பாருங்கள் 12 லட்ச ரூபாய் ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. பட் மேஜிக்கே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. பிகாஸ் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷமோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது லட்சக்கணக்காக அதிகமாகிட்டே போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 10 வருஷத்தை அப்படியே 20 வருஷமாக மாற்றுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், அதே 8,000 தான். பட் 20 வருஷத்தை நான் கம்ப்ளீட் பண்ணனா நம்ம மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படின்றது 19 lakhs. நம்மளோட ப்ராஃபிட்ஸை மட்டும் பாருங்கள் 1 கோடி ரூபாய்க்கும் மேலே வந்திருக்கு. ஸோ இதனால தான் எஸ்ஐபியில் லாங் டேர்மாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இதில் இன்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எஸ்ஐபி, இன்னொன்று ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த சிப் அப்படின்றது நம்ம ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேட்டை சூஸ் பண்ணணும். நம்ம எந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டில் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. இப்போது ஒன் டைம் அப்படின்னு இருக்குது தெரியுமா, அதை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் நல்லா கீழே போயிருக்கும். நீங்கள் அன்றைக்கி யோசிப்பீங்க, நம்மக்கிட்ட இப்போ காசு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி. ஸோ எப்போல்லாம் அந்த மாதிரி கீழே போகுதோ அந்த டைமில் போயிட்டு இந்த ஒன் டைம் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிடலாம். இந்த இடத்துல மினிமம் 5,000 காட்டுது. பட் நீங்கள் ஒன்ஸ் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 1000 rupeesலேருந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் எஸ்ஐபியிலும் இன்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன், ஒன் டைம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன். என்டர் அமௌண்ட்னு இருக்குது தெரியுமா, இந்த இடத்துல நான் 3,000 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அண்டு சைடில் வந்து டேட்டோட ஐக்கான் இருக்குது தெரியுமா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டேட் கம்ஃபர்டபுளோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்னு கொடுங்க. இப்போது ஸ்டார்ட் சிப் அப்படின்னு இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டேட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அன்றைக்கி தான் உங்களோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் நடக்கும். நீங்கள் இப்போவே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல மேக் மை ஃபஸ்ட்டு பேமெண்ட் நவுன்னு இருக்குது தெரியுமா, அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ப்ரொசீட்னு கிளிக் பண்ணிட்டு நான் இப்போது பேமெண்ட் ப்ராசஸை பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளாக முடியும் பாருங்கள். நம்ம எப்படி ஃபோனில் ரீசார்ஜ்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக பே பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நம்மளோட போர்ட்ஃபோலியோ 27ஆம் தான் அப்டேட் ஆகும்னு போட்டிருக்கு. அதாவது நான் 25ஆம் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் பேமெண்ட் பண்ணதுலேருந்து 2 நாள் டைம் ஆகும் என்னோடய போர்ட்ஃபோலியோ அப்டேட் ஆகிறதுக்கு.
சேம் டைம் கீழே அப்படியே பாருங்கள் என்னோட நெக்ஸ்ட் பேமெண்ட் டேவும் இதிலேயே காட்டும். அண்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயிலும் வரும். இப்போ நம்ம 2 days வெயிட் பண்ணணும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்டேட் ஆகிறதுக்கு. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ 2 days வெயிட் பண்ணியாச்சு. அகெயின் ஆப்பை ஓப்பன் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை லாகின் பண்ணிக்கோங்க. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஹோம் பேஜை பாருங்கள். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதோட கரண்ட் வேல்யூ எவ்வளோ, அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாமே உங்களோட ஹோம் பேஜ்லேயே காட்டும். இப்போது கீழே வியூ போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது தெரியுமா, இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஹெச்டிஎஃப்சியில் 13%, ரிலையன்ஸில் 9%, இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே இதில் இருக்க 50 கம்பெனிலுமே பிரித்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சிப்பில் நம்ம 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியுமா, இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அகெயின் இந்த UTI Nifty 50 கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்வெஸ்ட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அகெயின் உங்களுக்கு சிப் ஒன் டைம் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சிப் வேணும்னா இன்னொரு சிப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஒன் டைமில் மினிமம் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 5000 சூஸ் பண்ணுறேன். சேம் ப்ராசஸ் தான். ஒன்ஸ் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி முடித்ததும் ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் ஒரு வாட்டி பே பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷனும் வரும். இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட போர்ட்ஃபோலியோ 31ஆம் தேதி தான் அப்டேட் ஆகும். நீங்கள் எப்போ பே பண்ணாலும் சரி உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்டேட் ஆகிறதுக்கு 2 days டைம் ஆகும். ஓகே கைஸ், நம்ம அகெயின் 2 days வெயிட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், என் போர்ட்ஃபோலியோ பக்காவாக அப்டேட் ஆயிடுச்சு. நான் டோட்டலாக 8000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 8000ஓட எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஹோம் பேஜ்லேயே காட்டுது. அவ்வளோதான் கைஸ், Nifty 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. உங்கள் யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சு கேளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's Bobi signing off.